ஃபைனல் ஆன்சரில் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடும். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். ரைட் தி ஃபர்ஸ்ட் 3 terms of the GP whose first term and the common ratio are given below. தமிழில் ரீட் பண்ணுறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் உடைய பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை காண்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஒரு ஜிபின்னு சொல்லிட்டாங்க. என்ன கொண்டு சொல்லிட்டாங்க? ஜிபின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரேஷியோ ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த 3ஐயும் வச்சுட்டு நாம் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்துடலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் 3 terms கண்டுபிடி அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா Tn = AR பவர் n-1 ஆர் பவர் n-1 இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதில் நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ பண்ணலாமா? ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். எவ்வளோ கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு 3 terms கேட்டிருக்காங்க. ஸோ டேர்ம் 1 கண்டுபிடிக்கலாமா? அதாவது T1 = AR n தானே. அப்போ 1-1. ஏ வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 6ன்னு தெரியும். ஆர் வேல்யூ வந்து 3ன்னு தெரியும். அப்போ 3^0 0. அப்போ சாரி 1-1 0வா? அப்போ ஆர் பவர் 0னா அது 0 ஆயிரும். அப்போ A = 6. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ T2 AR 2-1. A வந்து 6ன்னு தெரியும். 2-1 1. அப்போ 3 3 தான். அப்போ 6 × 3 18 கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு T3. அப்போ AR 3-1 = 3-1 என்ன? 2. அப்போ A வேல்யூ வந்து 6ன்னு தெரியும், ஆர் வேல்யூ வந்து என்னன்னு தெரியும்? 3ன்னு தெரியும். 3^2. அப்போ இது என்ன? 3 × 3ன்னு எழுதலாமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 54 கிடைக்கும். ஸோ therefore the 3 terms are 6, 18, 54. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A = √2, R = √2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. T1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஃபஸ்ட் டேர்ம், அதாவது T1 = √2 × R 1-1. ஆர் வேல்யூ என்னன்னு தெரியும்? √2ன்னு தெரியும். அப்போ √2ன்னு எழுதிக்கலாம். √2 பவர் 0 0. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? √2 இருக்குது. ஸோ √2. அப்போ T2 சாரி இங்கே வந்து பவரில் 0 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ வந்து 1. ஸோ √2 × 1 அதே தான் √2. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ரீவியஸ் சம்லேயும் அதே தான். ஆர் வேல்யூ இருந்ததுன்னா மேலே பவரில் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து ஹோலுக்கு வந்து 1ன்னு மீனிங். ஸோ அதுதான் T2 = √2 × ஆர் வந்து என்னன்னு தெரியும்? √2ன்னு தெரியும். √2 பவர் 2 - 1 ஸோ இதை வந்து √2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அப்போ ஸ்கொயர்டுன்னு எழுதுனா இந்த ஸ்கொயர்டு இந்த √2 கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அதுதான். அப்போ T3 = √2 × R 3^-1. அப்போ 2 × R இருக்குல்ல என்ன? √2. அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ 2 √2ன்னு வருமா? ஸோ அதுதான் நீங்கள் எழுதிக்க. ஸோ த டேர்ம்ஸ் ஆர் √2, 2, 2 √2, எக்ஸட்ரா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் A = 1000, R = 2/5 கொடுத்துருக்காங்க. Tn = AR n-1. திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ T1 = first term. T1 = 1000 × R 1 - 1 0. ஸோ 0 R வேல்யூ என்னன்னு தெரியும்? 2/5 தெரியும். 2/5 பவர் 0னாலும் 1 தான் மீன். ஸோ 1 × 1000 1000. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். T2 =
1000 into r 2 minus 1. n minus na n க்கு பதிலா 2 minus 1. அப்போ 1 தானே. அப்போ 2 by 5 whole power 1 1000 இருக்கு. அப்போ 5 இந்த 1000 கேன்சல் ஆகுமா? அப்போ 200 அப்போ 200 into 2 400. அது எழுதியிருக்கேன். T3 அப்போ 1000 into r 3 minus 1. அப்போ 3 minus 1 என்ன? 2. 2 divided by 5 2. அப்போ 5 இது ஸ்கொயர் பண்ண என்ன? 2 into 2 4. 5 into 5 25. அப்போ இது கேன்சல் பண்ணால் 40. 40 into 4 160. The terms are 1000, 400, 160 etc. இதுதான் நம்மளோட first 3 terms. இதுதான் answer.